வெல்கம் பேக் டு எஸ்கே காப்பி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம டே 34 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டப் செட்டப் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபுல் ரேட் ரிப்பன் டைல் ஃப்ரைஸ்லாம் நல்லாவே செம்மல் சைஸ் வந்துருச்சு. இப்போ பெரிய ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ணோம். அதனால் இப்போ இந்த டப் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்ச எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் சைடில் தான் நிறைய அழுக்கு இருந்துச்சு. ஏன்னா அது ஓல்டு டப்பு, அதனால் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இது அப்படியே பக்கத்தில் கிளாஸ் பள்ளி ஃப்ரைஸ் டப்புக்கு வச்சேன். ரெண்டுமே சேமாக இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். சரி தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். இனிமேல் பிளான்ஸ் ஆட் பண்ணிடலாம் சொல்லிட்டு வழக்கம் போல் ஃபாக்ஸ் டெயிலும் கொஞ்சம் எடுத்து போட்டேன். அப்புறம் டக் வீடும் ஒரு கையெடுத்து போட்டு விட்டாச்சு. இப்போ மேலே ஓகே, கீழே போய்ட்டு ஃப்ரைஸ்லாம் பிடிச்சிடலாம் சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். இப்போ கீழே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒன்றா எல்லாத்தையும் பிடிச்சி அந்த ஷோகேஸ் டேங்கில் போட்டேன். இப்போ இதில் ஃபுல்லாக ஃபீமேல் தான் இருக்குது. எல்லாமே நல்ல க்ரோத் இருந்துச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் இதில் விட்டு இப்போ ஃபீமேல் ஃபுல்லாக க்ரூம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ப்ரீடிங்கும் சேலுக்கும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. எல்லாமே விட்டோடனே செம்மையாக சுற்றிட்டு இருந்துச்சு அங்கே இங்கேயும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இது பெரிய ஸ்பேஸில் விட்றேன், அதனால் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இப்போதைக்கு நம்ம அவுட்டோர் செட்டப்பில் ஃபுல் ரெட் அண்ட் கிளாஸ் பள்ளி ஃபீமேல்ஸ்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி க்ரூம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்மளோட எதிர்பார்த்த குவாலிட்டி வரும். அப்புறம் இன்றைக்கி அவள் தான் டே 36 மீட் பண்ணலாம்.